ஓகே, இன்னைக்கு கம்ப்யூட்டேஷனல் வீக் ஒன் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டேஷன் திங்கிங் வீக் ஒன். ஸோ கம்ப்யூட்டேஷன் திங்கிங்னா என்ன முதல்ல அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது போர்ஷன் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்னா ஒரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம், இப்போ மார்க்ஸ்க்கு போறோம், அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் எடுத்து சின்ன சின்னதா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ராக்கெட் ரெடி பண்ணோம், அதுக்கப்புறம் அதுக்கான calculations எல்லாம் பண்ணோம். இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு வரதான் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருமோ அதே மாதிரி கொடுக்கணும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். இதுல வந்து இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகுது எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு ரெடி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும்னா என்ன பண்ணுவோம், இது இப்போ அந்த ப்ராசஸ் டீகம்போஸ் பண்ணி பார்க்கலாம். எஞ்சிப்போம், எஞ்சதுக்கு அப்புறமா குளிச்சு ரெடி ஆகும், ஷூ சாக்ஸ் போடுவோம், மெயினா சாப்பிடுவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்புவோம். கரெக்டா? ஸோ இதுதான் ப்ராசஸ். டீகம்போஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டர்ன், இதே பேட்டர்ன் தான் நம்ம டெய்லியும் பண்ணுவோம். சரியா? அப்ஸ்ட்ராக்ஷன், இப்போ நம்ம வந்து எந்த கலர் சாக்ஸ் போடுறோம் அதெல்லாம் வந்து ரோபோட்டுக்கு தெரிய தேவையில்லை. அண்ட் அல்காரிதம் டிசைன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னல ஒரு 5 ஸ்டெப்ஸ், அதுதான் அல்காரிதம். ஸோ அதுதான் பேசிக்கா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கோட ப்ராசஸ். இப்ப நமக்கு வந்து கொடுத்துக்கிறத வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா செட்ஸ். ஏன் டேட்டா செட்ஸ்? இந்த கம்ப்யூட்டிங் ப்ராசஸ்லயே ஒரு தூண் மாதிரி இருக்கிறது நமக்கு ப்ரோக்ராமிங் தான். ப்ரோக்ராமிங்கோட தூண் மாதிரி நிற்கிறது நமக்கு டேட்டா தான். ஸோ டேட்டா செட்ஸ் பத்தி. அப்புறமா வேரியபிள்ஸ்க்கு அடுத்து ஃப்ளோ சார்ட்ஸ், iterations, filters, sanity of data, ஒரு டேட்டா எவ்வளவு கரெக்டா இருக்குன்றது, டேட்டா டைப்ஸ், அந்த டேட்டா டைப்ஸ்க்கான சப் டேட்டா டைப்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப்ஸ். இதெல்லாம் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட்ஸ். இந்த கோர்ஸ்ல வந்து நமக்கு 3 டைப் ஆஃப் டேட்டா செட்ஸ் காட்டியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் டேட்டா செட். கோர்ஸ் டேட்டா செட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டோட நேம், அந்த ஸ்டூடெண்டோட ஜெண்டர், அவங்க இருந்த டேட் ஆஃப் பர்த், அவங்க இருந்த டவுன் அண்ட் சிட்டி, அவங்களோட மார்க்ஸ் டோட்டல், அண்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ற விதமா ஒரு சீரியல் நம்பர். அண்ட் அதே தான், இப்போ இந்த சீரியல் நம்பர் இதுல சேஞ்ச் ஆயிருக்கு, அண்ட் அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ஸ்போர்ட்ஸ் டேட்டா செட். ஓகே, நெக்ஸ்ட் ஷாப்பிங் பில்ஸ்ல இந்த வாட்டி நமக்கு 3 டைப் ஆஃப் ஸ்டோர்ஸோட பில்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ்டி ஸ்டோர்ஸ், பிக் பஸார், சன் ஜென்ரல். இந்த 3 ஸ்டோர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ஏதாவது ஷாப்பிங் மால்ல போகணும்னா நம்ம கொடுக்குற அதே பில் தான். ஐட்டம் இருக்கும், கேட்டகரி இருக்கும், குவான்டிட்டி இருக்கும், பிரைஸ் இருக்கும், காஸ்ட் இருக்கும், டோட்டல் காஸ்ட் இருக்கும். இதுல நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கஸ்டமரோட நேமு அண்ட் அவங்களோட சீரியல் நம்பர். இப்ப இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. ஸோ அந்த மாதிரி சீரியல் நம்பர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் வேர்ட்ஸ். இது வந்து ரேண்டமா ஒரு பேராகிராஃப் வந்து எடுக்கிற வேர்ட்ஸ் தான். ஆனா நம்ம கோர்ஸ்ல நமக்கு எடுத்துக்கிறது ஆர்கே நாராயணனோட ஒரு புக்ல இருந்து இருக்கிற ஒரு பேரால இருந்து வேர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் வந்து தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ப்ரோனவுன், வேர்பு, நவுன், இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த வார்த்தை இட் வாஸ் மண்டே. சரியா? அதுக்கான சீரியல் நம்பர், இது வந்து 0th நம்பர், இது 0th லெட்டர், இது வேர்டு, இது ஃபர்ஸ்ட் வேர்டு, இது செகண்ட் வேர்டு நமக்கு பிரிச்சிருக்காங்க. அண்ட் அந்த வேர்டோட கவுண்ட், இப்ப ஐடி இருக்கு அதனால 2, இங்க WAS 3, அந்த மாதிரி நமக்கு எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த மூணுத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு காமனா இருக்கணுமே அப்படின்னு. இருக்கு. ஸோ அந்த ஆன்சர் தான் நமக்கு சீரியல் நம்பர்ஸ். எல்லாத்துலயும் நான் வந்து இது ரொம்ப மென்ஷன் பண்ணியிருப்பேன், சீரியல் நம்பர்ஸ் கடைசியா. ஏன்னா இந்த சீரியல் நம்பர்ஸ் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண உதவும். நமக்கு வந்து ரியல் லைஃப்ல வந்து இந்த 0 வந்து ஒரு சீரியல் நம்பரா எடுக்க வாய்ப்பு இல்லை மேக்சிமம். ஆனா சில சமயம்லாம் இல்ல, இந்த கோர்ஸ்ல மட்டும் நமக்கு 0ல எடுத்திருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்ல நமக்கு 0 வந்து ஒரு சீரியல் நம்பரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வேரியபிள். பேர்லயே தெரியுது, வேரினா என்ன? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு அக்கார்டிங்லி சேஞ்ச் ஆகுதுதான் வேரி. ஸோ இது வந்து வேரி ஆகுற மாதிரி ஒரு தன்மை இருக்கிறது. ஸோ எதுக்கு வேரி ஆகணும்? இது வந்து ஒரு எலிமெண்ட். எதுக்காக? நம்ம கவுண்ட் பண்ற விஷயத்துல ட்ராக் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் தான் இது. ஸோ இது வந்து எப்பவுமே 0ல தான் இனிஷியலைஸ் ஆயிருக்கும். ஏன்னா எப்பவுமே நீங்க வந்து ஒரு பொருள் இருக்குன்னா
ஒன்னு இருக்கு, இது டூவா இருக்கும் அப்படின்னு நீங்க எண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே காட்டுறேன். சார் இங்க 3 கார்ட்ஸ் இருக்கு கரெக்டா? நம்ம கவுண்ட்னு ஒன்று எடுத்தோம்னா 0ல தான் எடுப்போம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இது 1ன்னு எடுப்போம், இது 2ன்னு எடுப்போம், இது 3ன்னு எடுப்போம் நம்ம கவுண்டிங்ல. ஸோ வேரியபிள்ன்றது இனிஷியலைஸ் ஆயிக்கிறது 0க்கு தான். நெக்ஸ்ட் இன்னும் 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அது ஃப்ளோ சார்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஸோ ஃப்ளோ சார்ட்ஸ்ன்றது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். இப்போ ஒரு ப்ரோக்ராம்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன நினைப்போம்? கம்ப்யூட்டர் ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாங்க, கலர் கலரா இருக்கும் ஸ்க்ரீன்ல, அப்படிதான் நினைப்போம். ஸோ இல்ல, நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட்ஸ்ல வந்து ப்ரோக்ராம்ஸோட டயக்ராமேட்டிக் வெர்ஷன் மாதிரி. ஸோ இப்போ வந்து கோடிங்ல எப்படி வந்து சின்டெக்ஸ்லாம் இருக்கும், அதே மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ்க்குன்னு சில சிம்பிள்ஸ் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள்ன்றது ப்ராசஸ் ஆர் ஆக்டிவிட்டி. இந்த எதுக்குன்னா ஒரு ப்ராசஸை குறிக்கிறதுக்காக. இப்ப வந்து இந்த கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம இந்த இனிஷியலைஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நமக்கு சொல்றதுக்காக தான் ப்ராசஸ் ஆர் ஆக்டிவிட்டி. தென் ஃப்ளோ லைன் ஆன் ஆரோ. இப்ப வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி மூவ் ஆகுது, ட்ரூவா இருந்தா இந்த சைடு மூவ் ஆகணும், ஃபால்ஸா இருந்தா கீழே மூவ் ஆகணும். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு பாத் கிரியேட் பண்ணி தரது தான் இந்த ஃப்ளோ லைன் ஆர் ஆரோ. நெக்ஸ்ட் டிசிஷன். அஃப்கோர்ஸ் எல்லாத்துலயும் டிசிஷன் இருக்கணும். இவ்வளவு பெரிய வாழ்க்கையிலேயே டிசிஷன் இருக்கிறோம், ஒரு சின்ன ப்ரோக்ராம்ல எடுக்க மாட்டோமா? ஸோ ஒரு டிசைட் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து எக்ஸ்ன்ற வேரியபிள் நமக்கு பாய் நேமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து எஸ்ல போயிட்டு வேற சைட்ல ப்ரோக்ராம் ரீடைரக்ட் ஆயிட்டு போகும், நோனா வேற சைட்ல ரீடைரக்ட் ஆயிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த 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 சிம்பிள். நெக்ஸ்ட் டெர்மினல். பேர்லே இருக்கு டெர்மினேட்னா ஸ்டாப். ஸோ ஸ்டாப் ஆர் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல நமக்கு இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல ஒரு ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, இனிஷியலைஸ் பண்றாங்க கவுண்ட்ன்ற வேரியபிள். இது எதுக்காக? நமக்கு வந்து கார்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்றதுக்காக. ஸோ கவுண்ட்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இமேஜினரியா ஒரு பைல் எடுத்துப்போம், அந்த பைல்ல தான் நமக்கு எல்லா கார்ட்ஸும் இருக்கு. அந்த எல்லா கார்ட்ஸும் இருக்கிற பைல் வந்து நமக்கு பைல் 1. எதுவுமே இல்லாத பைல் வந்து பைல் 2. சரியா? ஸோ பைல் கார்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ மோர் கார்ட்ஸ் இன் பைல் 1. எஸ்ன்னு சொல்லலாம், ட்ரூன்னு சொல்லலாம், ரெண்டுமே கம்ப்யூட்டர்ல கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஸோ எக்ஸ்னு ஒரு கார்டை பைல் 1ல இருந்து எடுக்கிறோம். அது எந்த ஆர்டர்ல இருந்தா எடுக்கலாம், ஆர்டர்ல இந்த மேட்டரே இல்லை. ஸோ வந்து மேல இருந்து எடுக்கலாம், கீழே இருந்து எடுக்கலாம், சைட்ல இருந்து எடுக்கலாம், எல்லாம் உங்க இஷ்டம் தான். ஸோ எக்ஸ்னு ஒரு கார்டு எடுக்கிறோம். சரியா? அந்த எக்ஸை வந்து நம்ம ஃபைல் 2க்கு மூவ் பண்றோம். ஃபைல் 2க்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கவுண்ட்னு ஒரு வேரியபிள் மேல இன்க்ரீஸ் பண்ணோம்ல, இனிஷியலைஸ் பண்ணோம்ல, அந்த வேரியபிளை இப்போ இன்க்ரிமெண்ட் பண்றோம். இதுல இட்டரேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஃபால்ஸ்னா எண்ட் ஆயிடும் மொத்தமா ப்ரோக்ராம். இல்ல மொத்தமாவே 3 ஸ்டெப் தான். கார்டு எடுக்கிறோம், ஃபைல் 2க்கு மூவ் பண்றோம், இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே நடக்கும். இப்ப நான் உங்களுக்கு இட்டரேஷன் காட்டினேன். இட்டரேட்டர்ஸ்னா என்னன்னு பாக்கலாம். ரிப்பீட்டிங் த சேம் ஆக்ஷன். இப்ப ஃபைல் 1ல இருந்து ஃபைல் 2க்கு மறுபடியும் இருக்கிற எடுத்து வைக்கிறது தானே இங்க வேலை. ஃபைல் 1ல கார்ட்ஸ் இல்லாத வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதான் இட்டரேட்டர்ஸோட வேலை, ஒரே ப்ரோக்ராமே திருப்பி திருப்பி பண்றது. நெக்ஸ்ட் மேக்ஸ் மார்க்ஸோட சம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம போன ப்ரோக்ராமே எடிட் பண்ண போறோம் இதுக்காக. ஸோ என்னெல்லாம் எடிட் பண்ண போறோம்? ஸ்டார்ட் எல்லாமே சேமா தான் இருக்கு, ஒன்லி கவுண்ட், இன்க்ரிமெண்ட் கவுண்ட், இது 2 மட்டும் தான் மாறப்போகுது இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ இது சம் ஆஃப் மேக்ஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சம்ன்றதுனால சம்னு நம்ம வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணிப்போம். இப்போ இன்க்ரிமெண்ட் பண்றாங்க, நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு பதிலா அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு வரும். இதுல வேற எதுவும் இருக்காது. இங்க ஆட் எக்ஸ் மார்க்ஸ் ஸ்கோர் டு சம். ஸோ இந்த மாதிரி சம் நம்ம ஏற்றிட்டே இருப்போம். இதுதான் போன ப்ரோக்ராமோட அதே தான் இது, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எடிட்டிங். ஸோ இந்த பயாலஜி பசங்களுக்குலாம் தெரியும், எல்லாருக்கும் ஒரு பைனாமியல் நேம்னு ஒன்று வரும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஃபார்மட் தான். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல வரணும், செகண்ட் லெட்டர் ஸ்மால்ல வரணும், செகண்ட் வேர்ட் ஸ்மால்ல வரணும்னு ஒரு ஃபார்மட் இருக்கும். கரெக்டா? ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு சின்டெக்ஸ் இருக்கும், ஒரு ஃபார்மட் இருக்கும்னு.
ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கும் ஒரு ஜென்ரிக் ஃபார்மேட் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் இனிஷியலைஸ் பண்ற வேரியபிளை அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா பைல் ஒன்ல இப்போ வந்து நம்ம அதெல்லாம் பார்க்காம இருக்கோம், அதனால தான் அது பைல் ஒன்னு. ஸோ அந்த பைல் ஒன்ல எல்லாமே பார்க்காம இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ்ன்னு இங்க நம்ம கொடுத்துருக்காங்க ஜென்ரலா. அந்த அன்விசிட்டட் எலிமெண்ட் எடுக்கணும். எலிமெண்ட்டை விசிட்டட்னு மார்க் பண்ணி மூவ் பண்ணிடுறோம். இப்போ பைல் டூக்கு மூவ் பண்றோம்ல, அதுதான் நம்ம விசிட்டட்னு மார்க் பண்றது. சரியா? ஸோ விசிட்டட்னு மார்க் பண்ணிட்டு வேரியபிளை அப்டேட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபால்ஸ் ஆயிட்டு எண்ட் ஆயிடும். இருக்கிற வரைக்கும் ட்ரூ ஆயிட்டு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா ஃபில்டரிங். ஃபில்டரிங்னா ஒரு கான்செப்ட். ஸோ ஃபில்டரிங்னா ஜென்ரலா என்ன? வடிகட்டுறது தானே. வடிகட்டுறதுக்காக ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு வந்து அந்த ஷாப்பிங் பில்ஸ் எடுத்துக்கலாம். ஷாப்பிங் பில்ஸ்னா நமக்கு மூணு கடையோட ஷாப்பிங் பில்ஸ் இருந்துச்சு, கரெக்டா? இப்ப அதுல இருந்து நான் பிக் பஸாரோட ஷாப்பிங் பில்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் இது. இப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் டேட்டா செட்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பசங்க இருந்தாங்க, அதுல இருந்து வேலூர்ல இருக்கிற பசங்க மட்டும் எடுக்கிறது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் ஃபில்டரிங்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு டைம்ல டூ ஆர் மோர் ஃபில்டர்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம், அது எதுவும் பிரச்சனை ஆகாது. அண்ட் நீங்க அந்த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர்ஸும் நீங்க மாத்தலாம், அதுவும் எதுவும் பிரச்சனை ஆகாது. இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்ப அந்த ஸ்கோர்ஸ் டேட்டா செட்டே எடுத்துப்போம். நீங்க வந்து வேலூர்ல இருந்து பாய்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாய்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வேலூர்ல இருக்கிறவங்களையும் கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேலூர்ல இருக்கிறவங்களை கிளியர் பண்ணிட்டும் பாய்ஸை கிளியர் பண்ணலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஆகும். ஸோ பாய்ஸோட மேக்ஸ் மார்க்ஸை நம்ம பார்க்க போறோம் இப்ப இதுல. ஃப்ளோ சார்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃப்ளோ சார்ட் ஜெனரல் ஃபார்மேட்டா இல்ல அந்த எக்ஸாம்பிள் சம்மேவா? ஜெனரல் ஃபார்மேட். ஓகே, ஜெனரல் ஃபார்மேட்லயே அதேதான். ஸோ வந்து எஸ் ஒரு பூலியன் ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு வந்து எஸ் இல்லைன்னா நோ, அது ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். ஸோ இங்க ரெண்டு பார்ட்டா ஸ்பிளிட் ஆகுது. இந்த வேல்யூ இப்ப வந்து அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ். சரியா? இந்த எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கல. இப்ப பைல் வந்து இன்னும் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் அந்த ப்ரோக்ராம். எஸ் அந்த அந்த பேத் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, கரெக்டா? இந்த பேத்து எஸ்ஸுக்கான பேத்து, நோக்கான பேத்து டேரக்டா எண்ட்ல போய் விட்டுரும். ஸோ எஸ்க்கான பேத்துல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அன்விசிட்டட் வேரியபிள் எலிமெண்ட் எடுக்கும், அது எலிமெண்ட்டை வந்து விசிட்டட்னு மார்க் பண்ணுவோம் அண்ட் வேரியபிளை அப்டேட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் திருப்பி நடக்கும். இந்த எப்ப இந்த அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ் நமக்கு இருக்கிற வரைக்கும், இல்லாதப்ப எண்ட் ஆயிடும். இதுதான், வேற எதுவும் இல்லை. புரிஞ்சுதா? இல்ல இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸாக்டா புரியல? அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ அது அன்விசிட்டட் எலிமெண்ட்னா நம்ம எதை சொல்லுவோம்? அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ்னா நம்ம இன்னும் அதை ரீடே பண்ணல. கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும், ரீட் அண்ட் ரைட்னு. சரியா? ஸோ அந்த ரீட் பண்ணாதான் நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ சிடியை வந்து நம்ம போட்டா ரீட் ஆகும், அப்பதான் நம்ம கம்ப்யூட்டர்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி ரீட் ஆகாத எலிமெண்ட்ஸ் இன்னும் நமக்குலாம் அப்படின்னா, இப்ப பைல் ஒன்ல வந்து நம்ம படிக்காத காசு தானே வச்சிருப்போம் எல்லாத்துலயும். ஸோ அந்த படிக்காத காசு தான் நமக்கு பைல் ஒன். ஸோ அந்த அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ்ன்றது நீங்க பைல் கார்டுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ்னா மறுபடியும் இந்த எக்ஸாம்பிளுக்கே போறேன், அப்பதான் நல்லா புரியும். ஸோ இங்க வந்து பைல் ஒன்னு இருக்கு, மூவ் கார்ட்ஸ் டு பைல் ஒன். இப்ப வந்து பைல் ஒன்ல வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கார்டுலாம் நம்ம வச்சிருக்க மாட்டோம், அப்படின்னா இந்த கவுண்டிங் பண்ற ப்ராசஸே நமக்கு வேஸ்ட். ஸோ நம்ம இது வரைக்கும் ரீட் பண்ணாத கார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த பைல் ஒன்ல சேர்த்து வச்சிருப்போம். சரியா? ஸோ இந்த பைல் ஒன்னை நம்ம பைல் டூக்கு ஷிஃப்ட் பண்றோம். இந்த பைல் டூக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது நம்ம பண்ற ப்ராசஸ் தான். இப்போ சீட்டு கட்டை எடுத்து நம்ம இந்த கையில இருந்து இந்த கையில மாத்தும் போது ஒவ்வொன்றா மாத்துறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப எண்ணிட்டே வரும்னா அந்த ப்ராசஸ் தான் இங்க வந்து ஒரு பெரிய ப்ராசஸா கொடுத்துருக்காங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம சம் ஆஃப் பாய்ஸ் மேக்ஸ் மார்க்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பாய்ஸோட மேக்ஸ் மார்க்ஸ், இங்கே வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சம்மையும் பார்க்கணும், பாய்ஸோட மேக்ஸ் மார்க்ஸையும் பார்க்கணும், அதாச்சும் பாய்ஸோட மேக்ஸ் மார்க்ஸ். ஸோ இதுதான் நமக்கு கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வாக்க போலதான் ஸ்டார்ட் பண்றோம். சம்மன் வேரியபிள் அலோகேட் பண்ணியாச்சு, எல்லாமே அதே நார்மல் தான். சரியா? ஆனா இங்க வந்து இப்ப நம்ம ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணோம், கரெக்டா? இப்ப எல்லாத்தையும் ரீட்லாம் பண்ணியாச்சு. இந்த கடைசி கட்டத்துல இங்க சம்முக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணா போதும்ல. இப்ப இவங்க பாயா கேர்ளா அதை டிசைட் பண்ணிட்டா அந்த கார்டை ரிஜெக்ட் பண்ணி சம் ஆட் பண்ணிப்போம்.
இல்லைன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணாம பைல் 2க்கு போயிடும். அவ்வளவுதான், வேற எதுவும் ஆகாது. சோ இப்ப நம்ம வந்து இங்க ஒரு ஆட் பண்ண போறோம். அதுதான் இங்க ஒரு இந்த கண்டிஷன் இஸ் எக்ஸ் அ பாய், எக்ஸ் இஸ் அ பாய் அப்படின்னு ஒரு கண்டிஷனை ஆட் பண்றோம். ஸோ எல்லாமே அப்படியே ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் சம் இஸ் ஈக்குவல் டு 0, மூவ் மோர் கால்ஸ் இன் பைல் 1, அதெல்லாம் எல்லாமே வருது. மூவ் எக்ஸ் டு பைல் 2. ஓகே, இப்ப இந்த பைல் 2க்கு வந்து மூவ் பண்ணியாச்சு கார்டை. இப்ப வந்து கேக்குறாங்க எக்ஸ் பாயா, சரியா? இப்ப பாய் இல்லைன்ற சென்ஸ் அப்படியே இந்த ப்ராசஸ ஸ்கிப் பண்ணிட்டு இட்டரேஷனுக்கு போயிடும். ஒரு வேளை இருக்குன்ற பட்சத்துல அந்த எக்ஸ் மார்க்கை ஆட் பண்ணிட்டு போகும் சம்முக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் மார்க்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் ஆயிட்டு வரும். கேர்ள்ஸ் மார்க்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகாம பைல் 2க்கு போயிடும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ இங்க நோனா எண்ட் ஆயிடும். எப்ப வந்து கார்ட்ஸ் எல்லாம் முடியுதோ அதோட நோல போயிடும். எப்ப கார்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இங்க இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இப்ப வந்து சம் வித் ஃபில்டரிங். இப்ப வந்து போனாட்டி பாய்ஸ் மார்க்ஸ் மட்டும் எடுத்தோம், கரெக்டா? இப்ப கேர்ள்ஸ் மார்க்ஸ் எடுக்க போறோம். ஸோ நமக்கு இங்க இப்ப 2 வேரியபிள் தேவைப்படுது. அதாவது 2 கவுண்ட்ஸை நம்ம ஹோல்டு பண்ணணும். ஸோ நம்ம 2 வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் சம்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி 0க்கு இனிஷியலைஸ் பண்றோம். பாய்ஸ் சம்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணி அது 0க்கு டிக்ளேர் பண்ணி 0க்கு இனிஷியலைஸ் பண்றோம், சரியா? ஸோ அந்த கார்ட்ஸ்ல வந்து பைல் 1க்கு போகுது, சரியா? பைல் 1ல கார்ட்ஸ் இருக்கு, அன்விசிட்டட் எலிமெண்ட்ஸ். ஓகே, இன்னும் நம்ம அதை எதுவுமே படிச்சே பார்க்கல. ஓகே, ஸோ பைல் 1ல எல்லாமே கார்ட்ஸ்லாம் இருக்கு. பைல் 1ல இருந்து ஒரு கார்டு எடுத்துக்கிறோம். சப்போஸ் அந்த கார்டை வந்து அப்படியே பைல் 2க்கு மூவ் பண்றோம், எடுக்கிறோம், மூவ் பண்றோம். இப்ப எக்ஸ் பாயான்னு நம்ம செக் பண்றோம். எக்ஸ் பாய்ன்ற பட்சத்துல இங்க அப்படியே கண்டினியூ ஆயிட்டு போகும். ஆட் கார்டு எக்ஸஸ் மார்க் மேக்ஸ் ஸ்கோர் டு பாய்ஸ் சம். அதாச்சு இந்த எக்ஸ்ன்ற கார்டோட மார்க்கை மேக்ஸ் மார்க், அதுவும் ஸ்பெசிஃபைடா மேக்ஸ் மார்க்கை பாய்ஸ் சம்ன்ற வேரியபிளுக்கு நம்ம மூவ் பண்றோம், சரியா? ஸோ மூவ் பண்ணி கண்டினியூ ஆயிட்டு மறுபடியும் பைல் 1க்கு அந்த இட்டரேஷன் போகுது. சப்போஸ் இல்லைன்ற பட்சத்துல இந்த கார்டு எக்ஸோட மார்க்ஸ் இப்ப வந்து ஜெண்டர் 2 தான் இருக்கு. ஒன்னு பாய்ஸா இருக்கணும், இல்லைன்னா கேர்ள்ஸா இருக்கணும், வேற வாய்ப்பே இல்லை, கரெக்டா? ஸோ எக்ஸ் பாய் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, அப்ப கண்டிப்பா கேர்ளா தான் இருக்கணும். ஸோ டேரக்டா இங்க கண்டிஷன்ல எதுவுமே போடாம நோ கண்டிஷன்ல போயிட்டு நம்ம வந்து எக்ஸோட மார்க்கை கேர்ள்ஸ் சம்க்கு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த இட்டரேஷன்ல ஜாயின் ஆயிப்போம். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் இங்க கண்டினியூ ஆகிக்கும். பாய்னா கண்டினியூ ஆகும், கேர்ள்னா இந்த சைட் போய் கண்டினியூ ஆகும். கார்டு இல்லைன்ற பட்சத்துல நோல போய் ஃபால்ஸ்ல எண்ட் ஆயிடும். இதுதான் இங்க நடக்கும். சானிட்டி ஆஃப் டேட்டா. ஃபர்ஸ்ட் சானிட்டி இன்சானிட்டினா என்னன்னு தெரிஞ்சுப்போம், சரியா? சானிட்டினா இப்ப இந்த சாமியாருலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ரொம்ப பிரெயின் சக்தி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்குன்னுபாங்க. இன்சேன்னா பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ பைத்தியக்காரத்தனமான டேட்டாஸ் தான் நம்ம வந்து இன்சேன் டேட்டா, அதாச்சு சரியா இல்லாத டேட்டா. இப்ப வந்து நேம்ல வந்து டிஸ்ட்ரிக்டோட நேம் போடுறது, டிஸ்ட்ரிக்டோட நேம்ல நேம போடுறது, டேட்ல மேக்ஸ் மார்க்க போடுறது, மேக்ஸ் மார்க்ல பிசிக்ஸ் மார்க்க போடுறது, டோட்டல்ல சம்பந்தமே இல்லாம ஒண்ணு போடுறது. இந்த மாதிரி இந்த சம்பந்தமே செட் ஆகாத டேட்டாவெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சானிட்டி ஆஃப் டேட்டாவோட ப்ராசஸ், சரியா? இப்ப சானிட்டி ஆஃப் டேட்டால நம்ம இந்த லெக்சர்ல என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணோம், சரியா? நம்ம வந்து நம்ம டேட்டா செட்டை கார்ட்ஸா இது பண்ணி அதுல இருந்து டேட்டா ஐட்டம்ஸா எடுத்தோம், சரியா? எல்லா கார்ட்ஸ்க்கும் ஒரு நம்பர் இருந்துச்சு, அப்பயே சொன்னல. மார்க்ஸ் எல்லாருமே பார்த்தோம்ல. இந்த மேக்ஸ் கொஞ்சம் இந்த மேக்ஸ் மார்க் இருக்கு, பிசிக்ஸ் மார்க்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, கரெக்டா? ஸோ சப்போஸ் இந்த மேக்ஸ் மார்க் பதிலாக நமக்கு பிசிக்ஸ் மார்க்கோ இல்லை கெமிஸ்ட்ரி மார்க்கோ போட்டாலும் தெரியாது. சம்மந்தமே இல்லாமல் டோட்டல் எடுத்துட்டு வந்து போட்டா கிளியரா தெரியும். சப்போஸ் 168 அந்த மாதிரி ஏதாச்சும் 100 மேல நமக்கு மார்க்ஸ்க்குனா 100 வரைக்கும் தான் இருக்குன்னு ஒன்று தெரியும். ஸோ இங்க 168ன்னு போட்டா செட் ஆகாதுல்ல. அண்ட் டோட்டல் வந்து 100 100 100 300 தான் நமக்கு டோட்டல்ல மேக்சிமம் இருக்கிற அவுட்புட். அதுல சம்பந்தமே இல்லாம நமக்கு வந்து 403
10 அப்படின்னு 410 அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச். டேட்டாஸ் ஏதாவது சேனா இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்ப இங்க புவனேஷ்னு ஒரு நேம் இருக்கு. டவுன் ஆர் சிட்டில போட்டா புவனேஷ்னு ஒரு டவுன் ஆர் சிட்டி இருக்கா? கிடையாது. ஸோ ஈரோடு. அந்த மாதிரி நம்ம வந்து இன்சேன் டேட்டாஸ் சேம் டேட்டாஸ் இது பண்றது தான் சேமிட்டி ஆஃப் டேட்டா. இப்ப வந்து நம்ம வேற டேட்டா செட்டை பார்க்கலாம். ஓகே, இப்ப இங்க இந்த எஸ்வி ஸ்டோர் டேட்டா செட் எடுத்துக்கலாம். இப்ப இங்க ஐட்டம் இருக்கு கேரட்ஸ் நமக்கு தெரியும் கன்ஃபார்மா அது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட்ல தான் வரும்னு. சரியா? ஸோ வந்து கேரட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுட் அப்பரல்ல போட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வரும். இப்ப இதுலயும் அதே மாதிரிதான் அவுட் ஆஃப் ரேஞ்சில் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. இந்த குவான்டிட்டியும் ப்ரைஸும் ஒழுங்கா இல்லாம இங்க காஸ்ட் ஒன்று வருது. இப்ப வந்து 42 ஆர் 80 அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? ஸோ இங்க 2 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. ஒன்னு 40 rupees. அதுக்கு 60 rupees இங்க டேட்டா வந்துச்சுன்னா இன்சேன் டேட்டா, இன்கரெக்ட் டேட்டா. ஸோ அந்த மாதிரி இங்க டேட்டாஸ்ல மிஸ்டேக்ஸ் வரலாம். இப்போ இங்க 1.5 வருது. இதுவே இன்சேன் டேட்டான்னு நீங்க சொல்லலாம். இது வந்து கேரட். ஸோ வந்து 1.5 கிலோ அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்க 1.5. ஸோ இதுல அதே தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஸோ வாஸ் வந்து நவுன்ல போடுறது, மண்டே வந்து ப்ரோனவுன்ல போடுறது, இட்ட வந்து வேர்ப்ல போடுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், லெட்டர் கவுண்ட தப்பா போடுறது, இந்த மாதிரி இன்சைன் டேட்டாஸ்லாம் இதுல வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப வந்து நம்ம அங்க மார்க்ஸ், இப்ப கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அது வந்து எதர் நமக்கு வந்து சம் ஆன்சரா இருக்கணும். எதர் ஒரு சிங்குலர் ஜீரோவா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு நம்பரா இருக்கலாம். சம்பந்தமே இல்லாம நமக்கு லெட்டர்ஸா இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு டேட்டா டைப்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது எந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்ன்றத இப்ப பார்க்க போறோம். பூலியனுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கு, வேற எதுவுமே இருக்காது. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்ப எக்ஸ் இஸ் அ பாய் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன்ல, அந்த கண்டிஷனுக்கான வேரியபிளோட ஆன்சர் எஸ் ஆர் நோ தான். ஸோ அது வந்து ஒரு பூலியன் டைப் ஆஃப் கொஸ்டின். சரியா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா? அதுக்கு ரிசல்ட் டைப் பூலியன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்ப வந்து மேக்ஸ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 100 கீழே இருக்கா, எஸ் ஆர் நோன்னு கேட்டீங்கன்னா எஸ் தான் வரும். இல்லைன்னா நோன்னு வர வாய்ப்புலாம் இல்லை. ஏன்னா 100 தான் நமக்கு மேக்ஸிமம் லிமிட். ஸோ பூலியன் தான் நமக்கு வரும். ஆப்ரேஷன் அண்ட் ஆர். இப்ப வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு வந்து பைனரியில வந்து 1 0ன்னு இருக்கு. ட்ரூக்கெல்லாம் 1, ஃபால்ஸ்க்கெல்லாம் 0 அந்த மாதிரி நமக்கு ஒன்று வரும். சரியா? அண்ட் ஆப்ரேஷன்ல 1 இல்லைன்னா 0. சரியா? எது இருந்தாலுமே நமக்கு வந்து 0 தான் ஆன்சர் வரும். 1 0 நமக்கு வந்து ஆன்சர் 1. எப்ப நமக்கு வந்து ரெண்டுமே ஃபால்ஸா வருதோ அப்பதான் நமக்கு 0 வரும். ஆர்ல அப்படி டிஃப்ரெண்ட். நமக்கு 1 இருக்கிற வரைக்கும் 1 வந்துட்டே இருக்கும். எப்ப 0 0 வருதோ அப்ப மட்டும்தான் நமக்கு 0ன்னு வரும். இப்ப இது வந்து ஒரு மல்டிபிளிகேஷன் டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது இப்ப வந்து நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அந்த வேரியபிளுக்கு 2 வேல்யூ வச்சுக்கிறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு. அது வந்து நம்ம எத்தனை டைம் எடுத்துக்கிறோமோ அத்தனை டைம் பொறுத்து. சரியா? அப்ப சப்போஸ் நம்ம வந்து 3 டைம்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரியா? 3 டைம்ஸ்ல ஒரு வாட்டி ஃபால்ஸ், இன்னொரு வாட்டி ட்ரூ, இன்னொரு வாட்டி ஃபால்ஸ் அப்படி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஆண்ட் ஆப்ரேஷன் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் தான் வரும். ஆர் ஆப்ரேஷன் எடுத்தா அதுல ஒரு ட்ரூ வந்திருக்குல்ல, அதனால நமக்கு ட்ரூ ஆப்ரேஷனே வரும். நெக்ஸ்ட் இன்டிஜர்னாலே நமக்கு வந்து மேக்ஸ்லயே படிச்சிருப்போம். மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும் எல்லா டிஜிட்ஸுமே இன்டிஜர்ஸ் தான், இல்ல நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆப்ரேஷன்ஸ் பிளஸ் மைனஸ், டிவிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் எல்லாமே வரும். ரிசல்ட் டைப் இன்டிஜர். இப்ப நீங்க வந்து 7 + 3 எடுத்தாலும் நமக்கு 10, அதுவும் இன்டிஜர் தான். எதை நீங்க டிவைட் பண்ணாலும் நமக்கு இன்டிஜர் தான் வரும். இப்ப வந்து இந்த ரூல் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து ஒன்னே ஒன்றுக்கு மட்டும் அப்ளை ஆகாது. எதுன்னு கேட்டீங்கன்னா டிவிஷன். ஏன் டிவிஷன்? சப்போஸ் நீங்க வந்து ஒரு நம்பர் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்கேயே எடுத்திருக்காங்க பாருங்க,
21 டிவைடட் பை 7 3 நமக்கே தெரியும். ஆனா 22 டிவைடட் பை 7 அது வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ரிமைண்டர் எடுக்க தெரியாது. சரியா? ரிமைண்டர் எடுக்கிறதுக்காக நம்ம மாடல்ஸ்னு வேற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிவிஷனுக்காக நம்ம ரிமைண்டர்ஸ் எடுத்தோம்னா அது வராது. நமக்கு கோஷன்டோட ஆன்சர் மட்டும் தான் காட்டும். இப்போ 21 டிவைடட் பை 7 நமக்கு 3 தான், 22 டிவைடட் பை 7 3 தான். ஸோ இந்த டிவிஷனுக்கு மட்டும் நமக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் டேட்டா டைப்ஸ். ஆல்பா நியூமரிக். ஆல்பானா ஆல்பா சிக்மா அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஆல்பானா இது ஆல்பபெட்ஸ், நியூமரிக்னா நம்பர்ஸ். ஆல்பா நியூமரிக் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ கீபோர்ட்ல இருக்கிற எல்லாமே நமக்கு ஆல்பா நியூமரிக் கேரக்டர்ஸ் தான். ABCD கேப்ஸ், ABCD ஸ்மாலு, 0 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, 9 வரைக்கும் தான். ஏன்னா 10 வந்து நமக்கு அதுக்கு மேல இல்லை. ஸோ 0 to 9 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே இது ஆகும். இதுல நமக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும் தான் செட் ஆகும். ஈக்குவல் டு இதுவும் ஈக்குவலா அது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். வேற எதுவும் பார்க்க முடியாது. ஈக்குவலான்னு கேட்டாச்சு, அப்ப கன்ஃபார்மா நமக்கு வந்து ரிசல்ட் என்ன வரும்? ட்ரூவா இல்ல ஃபால்ஸா தான் வரப்போகுது. ஸோ ஈக்குவலான்னு கேட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ ரிசல்ட் டைப் பூலியன். ஓகே, இது வரைக்கும் டவுட் இருக்கா? எனக்கு டவுட் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. இப்ப டேட்டா டைப்ல பூலியனும் ஒரு டைப் தான், கேரக்டரும் ஒரு டைப் தானே? ஆமா. இப்போ இப்ப கிளாஸஸ் நடக்கும் போதே அந்த டவுட் இருந்துச்சு. இப்போ நம்ம கேரக்டர் வைஸா அதை நம்ம அனலைஸ் பண்ணாலே போதும்ல. இப்போ அதோட ரிசல்ட் டைப்பே நம்ம பூலியன்னு சொல்றோம். வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஒரு நிமிஷம் திருப்பி சொல்ல முடியுமா? இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க ஒரு நிமிஷம். இல்ல, பூலியனும் ஒரு டைப் தான், கேரக்டரும் ஒரு டைப். டேட்டா டைப்ஸோட டைப் தான். இப்போ நம்ம பூலியன்னு நம்ம தனியா மென்ஷன் பண்றோம், கேரக்டர்னு தனியா மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ ஆல்பா நியூமெரிக் வந்தா கேரக்டர் டைப்ல போடுறோம். இப்போ அதையே நம்ம வந்து ரிசல்டன்ட் டைப்ல பூலியன்னு நம்ம வைக்கிறோம். நம்ம கேரக்டர்னு மென்ஷன் பண்ணாலே போதுமா அப்படின்னு கேக்குறேன். இப்ப வந்து நீங்க கேரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க எந்த டேட்டா டைப்ஸ் வேணா ஏதாவது சப் டேட்டா டைப்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஈஸி. பூலியன்ல வந்து உங்களால ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றதுக்குன்னே எடுப்பாங்க. இப்ப வந்து உங்களால எக்ஸ் பாய் அதுதான் உங்களுக்கு வந்து பூலியன் டைப் ஆஃப் கொஷின். இது வந்து இதுக்கு கீழே இருக்கா அந்த மாதிரி உங்களால கொஷின்ஸ் கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பூலியன். சரியா? கேரக்டர்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்றதுக்காக ஏதாச்சும் ஆல்பா நியூமரிக்ஸா. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு போக போக பாப்பீங்க, நான் சப்டேட்டா டைப்ஸ்னு ஒண்ணு எடுப்பேன். அதுல வந்து நீங்க ஏன் இந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு நீங்க பாப்பீங்க. ஏன்னா கேரக்டர் டேட்டா டைப்ஸ்க்குன்னு ஸ்ட்ரிங்ஸ் அது எல்லாத்துக்குமே சப்டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. சப்டேட்டா டைப்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆபரேஷன்ல வந்து ஈக்குவல் டு மட்டும் தான் வருங்களா, இல்ல கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் அந்த மாதிரி ஏதாவது? ஒன்லி ஒன் ஆபரேஷன். பூலியனுக்கு அண்ட் ஆர் ஆர் மட்டும் தான் வரும். கேரக்டருக்கு வந்து ஈக்குவல் டு மட்டும் தான் வரும். நம்மளால கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. சரியா? மார்க்ஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. இந்த கேரக்டரும் இந்த கேரக்டர் இருக்கலாம். இப்ப இங்க வந்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு டிக்ளேர் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க, A123 A123 அப்படின்னு நம்மள ஈக்குவலைஸா இருக்கான்னு தான் செக் பண்ணி பார்க்க முடியும். இது ஆல்பா நியூமரிக். சரியா? சோ நம்மளால இது மட்டும் தான் செக் பண்ணி பார்க்க முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. செக் பண்ணி பார்த்தா இது ட்ரூவா ஃபால்ஸான்ற ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு, வேற எதுவுமே வர முடியாது இதுல. புரியுதா? சோ சப்டைப்ஸ் ஆஃப் இன்டிஜர். சப்டைப்ஸ்க்கு வந்துட்டோம். சோ அப்பயே பார்த்தோம், இன்டிஜர் வந்து பிளஸ்லயே இருக்கும் மைனஸ்லயே இருக்கும். இதுக்கு வந்து எல்லா ஆபரேஷனும் செட் ஆகும். அண்ட் ரிசல்ட் டைப் வந்து இன்டிஜர் இல்லைன்னா பூலியனா இருக்கும். இன்டிஜர் என்னன்னா, ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இன்டிஜர் வரும். இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேஷன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, நாட் ஈக்குவல் டு இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல வரும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு பூலியனும், அரித்மெட்டிக் யூஸ் பண்ணா நமக்கு வந்து இன்டிஜரும் வரும். அதான் இன்டிஜரோட
ஒரு ஷார்ட் நட்ஷல். ஓகே, இப்ப சீக்வன்ஸ் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ல பார்த்தோம்ல, 0 1 2 3ன்னு மேல சர்க்கிள்ல ஓரமா கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்ப வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் நம்பர். சரியா? இப்ப இந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து நமக்கு மைனஸ்ல இருக்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இல்லல்ல. ஸோ சீக்வன்ஸ் நம்பர் நமக்கு வந்து மைனஸ்ல இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ 0 1 2 3ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் நம்ம எடுக்கலாம். மேக்ஸ்ன்ற நம்பர் 10,000 வரைக்கும். ஏன் 10,000னா அதுதான் நமக்கு வந்து லார்ஜஸ்ட் டேட்டா செட் நம்மளால ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அது வரைக்கும் தான் அவ்வளவு பவர் தான் இருக்கு, அவ்வளவுதான் அதால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளால 10,000 தான் நமக்கு மேக்ஸ். ஓகே, புரியுதா? இன்டிஜர் வந்து மைனஸ்ல தானே ஆரம்பிக்கும், மைனஸ்லும் வரும்ல? ஆமா, இன்டிஜர் மைனஸ் வரும். ஆனா சீக்வன்ஸ் நம்பர் அதோட சப் டைப். ஸோ சப் டைப்ல வந்து சப் டைப்ன்றது சப்செட் மாதிரி. இப்ப நம்ம வந்து மேக்ஸ்ல வந்து மெயின் செட் சப்செட் கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் இப்ப இது வந்து சீக்வன்ஸ் நம்பர்ன்றது ஆக்சுவல் இன்டிஜர் கிடையாது, இட்ஸ் a சப்செட். ஸோ நம்ம இங்க வந்து 0ல இருந்து நமக்கு எடுத்திருக்கிற ரேஞ்சே 0ல இருந்து மேக்ஸ் எடுக்கணும். ஏன்னா சீக்வன்ஸ் நம்பர் நமக்கு கன்ஃபார்மா மைனஸ்ல இருக்க வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க. சீக்வன்ஸ் நம்பர்னது ஒரு டேட்டா டைப் தானே சொன்னீங்க? டேட்டா டைப்ல அது ஒரு ஆமா டேட்டா டைப். சப் டைப்ன்றது ஒரு டேட்டா டைப்போட சப் யூனிட் தான் அது. ஓகே சிஸ்டர். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல சீக்வன்ஸ் டேட்டா டைப்போட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 10,000. ஆமா, அது அப்படி கிடையாது. அதால 27 டிஜிட்ஸ் வரைக்கும் இது பண்ண முடியும், 22 28 டிஜிட்ஸ் வரைக்கும். அதுக்கான எக்ஸாம்பிளா நீங்க யூஸ் பண்ற எக்ஸல்ஸ் மாதிரியான இதுவை யூஸ் பண்ணலாம், எக்ஸாம்பிளா ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு புரியல, மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்க சீக்வன்ஸ் டேட்டா டைப்போட மேக்ஸிமம் வேல்யூ மாதிரி சொன்னீங்கல்ல, அது அப்படி கிடையாது சிஸ்டர். வெறும் 10,000 நம்பர் அதால வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு இல்லை, அதால 27 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் வரைக்கும் அதால ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸாம்பிளா எக்ஸல் இருக்குல்ல, அதோட இது எடுத்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட மோர் தென் 1 lakh. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட், இப்போ எனக்கு அது தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக அது 10,000 மேலேயே வரும். சோ அது வந்து 10,000 அது வந்து எக்ஸல். சரியா? இப்ப வந்து நம்ம ப்ரோகிராமிங் சிஸ்டர் அந்த டேட்டா டைப்பே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, நான் அப்புறமா அதை ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். நான் அப்புறமா ரெஃபர் பண்ணிட்டு பார்த்து சொல்றேன் பிரதர். ஸோ இன்டிஜர்ல இருந்து இப்ப வந்து மார்க்ஸ் வந்து நம்ம சப்செட்டா எடுக்க போறோம். சரியா? மார்க்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கலாம், 100 இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஸோ 0 to 100 தான் இதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ. சரியா? ஆப்ரேஷன் வந்து பிளஸ் ஆர் மைனஸ். சரியா? நம்மளால கம்பேர் பண்ண முடியாது, நம்மளால டிவிஷன் பண்ண முடியாது. இவங்களோட மார்க்ல இருந்து இவங்க மார்க் டிவைட் பண்றது, இவங்க மார்க்கோட இவங்க மார்க்க மல்டிப்ளை பண்றது, இவங்க மார்க்ல இருந்து இவங்க மார்க் மைனஸ் பண்ணி இவங்களுக்கு எவ்வளவு வந்து மொத்தமா டோட்டல் இருக்கு, இவங்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அடிஷன் பண்ணலாம். இந்த 2 மார்க்ஸ்க்கும் டோட்டல் என்ன அது கண்டுபிடிக்கிறதுக்காக அடிஷன் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் டைப் வந்து நம்ம இங்க ஆல்ரெடி கொடுத்த சப் டைப் இது டேட்டா டைப்போட ரிசல்ட் தான் இங்க மார்க்ஸ் தான் நமக்கு வந்து ரிசல்ட் டைப்பா வரும். ஓகே, டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. இப்போ மார்க்ஸ்ல இன்கேஸ் நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அப்ப நம்மளுக்கு டிவிஷன் யூஸ் ஆகுதே. மார்க்ஸ்ல பெர்சன்டேஜ் இப்ப வந்து பெர்சன்டைல்ன்றதுக்கு வேற வந்து 5 சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்கணும், அதோட பெர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிவிஷன் யூஸ் ஆகுது இல்ல. நம்ம வெறும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் மட்டும் எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, நீங்க சொல்றது புரியுது. பட் நம்ம வந்து இப்ப ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கோம், அந்த டேட்டா செட்ன்றது அந்த டேட்டா டைப்ல ஒரு ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கோம். அந்த ஸ்கோர் கார்டுல நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். சரியா? ஸோ அதுல வந்து நம்ம வந்து எப்பவுமே நமக்கு ஸ்கோர் ஷீட்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்ல, இந்த அரசாங்கத்துல இருந்து நமக்கு ஸ்கோர் கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. கரெக்டா? ஸோ அதுல ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு பெர்சன்டைல் அதெல்லாம் வராது. பெர்சன்டைல்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ ஒரு டேட்டா டைப் வந்து மேக்சிமம் நம்மளா அது கண்டுபிடிப்போம். இது இப்ப நமக்கு
கொடுத்துருக்க டேட்டா செட்ல நமக்கு பெர்சன்டேஜ் கொடுக்க அவசியம் இல்லை இப்போதைக்கு. அது நம்ம ஓன் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருப்போம். ஸோ இன்டீஜர் இப்போ மறுபடியும் இப்போ இன்டீஜர்லேயே வேற ஒரு சப்டைப் பார்க்க போறோம், கவுண்ட். ஓகே, இப்ப வந்து இதுல எத்தனை இருக்கு அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட். ஓகே, சாட் பாக்ஸ் பாருங்க. சாட் பாக்ஸா? ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவர் வந்து இந்த மார்க்ஸ் வந்து ஏன் வந்து நம்மளா கம்பேர் பண்ணி ஈக்குவல் டுலாம் பண்ணி இது பண்ண முடியும், பூலியன் வேல்யூ பண்ண முடியாதுன்னு கேக்குறான்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்டா தம்ஸ் அப் சார் போடுங்க கொஞ்சம். ஸோ வந்து ஆக்சுவலா இங்க ஆட் ஆயிருக்கணும். அது ஆக்சுவலா ஆட் ஆகும்போது அது இதுல நமக்கு எடுத்து காணும். அது நான் அப்புறமா உங்களுக்கு பிடிஎஃப்ல ஆட் பண்ணி தரேன். இல்ல பூலியன் தான் ஆட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரோ, நான் அப்புறமா பார்த்து சொல்றேன் ஒரு நிமிஷம். நான் இப்போதைக்கு கண்டினியூ பண்றேன். நான் அது கடைசியா உங்களுக்கு மறுபடியும் ரெஃபர் பண்ணி சொல்றேன். கண்டினியூ பண்றேன். ஸோ வந்து இப்போ கவுண்ட்னு எடுக்கணும். இப்போ கவுண்ட்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் என்னெல்லாம் இருக்குன்னு, அதெல்லாம் வந்து செக் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம் கவுண்ட். ஸோ வந்து கவுண்ட்ல வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அண்ட் நீ வந்து ஒரு கவுண்ட் வச்சு இன்னொரு கவுண்ட் மல்டிப்ளையோ ஒரு டிவைடோ பண்ண முடியாது. ஸோ அது வந்து டசன்ட் மேக் சென்ஸ். சரியா? அண்ட் ஒரு கவுண்ட்டையும் இன்னொரு கவுண்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்க லெட்டர் கவுண்ட்டும் ஒரு டேட்டா செட் இருக்கு பின்னாடி உங்களுக்கு. ஸோ இந்த லெட்டர் கவுண்ட்டையும் இந்த லெட்டர் கவுண்ட்டும் ஈக்குவலா, இந்த லெட்டர் கவுண்ட்டும் இந்த லெட்டர் கவுண்ட்டும் இது லெஸ்ஸா இல்ல கிரேட்டா, அந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கவுண்ட்ல ஸோ அது வந்து பூலியன் ரிசல்ட் டைப்னு தரும். ஸோ இதுல ரிசல்ட் டைப் வந்து நமக்கு எதர் கவுண்ட் வரும் இல்லைன்னா பூலியன் டைப் வரும். சரியா? இப்ப கேரக்டர் வந்து கேரக்டர் டேட்டா டைப் அண்ட் இட்ஸ் சப் டைப். ஓகே, ஸோ கேரக்டர்ல வந்து இப்போ ஜெண்டர் எடுக்க போறோம். ஜெண்டருக்கு வந்து நமக்கு எதர் மேலா இருக்கணும் இல்லைன்னா ஃபீமேலா இருக்கணும். அது 2 தான் பாசிபிலிட்டிஸ். கரெக்டா? ஸோ எம் ஆர் எஃப் அதான் நமக்கு இருக்கிற வேல்யூஸ். ஆப்ரேஷன் ஈக்குவல், இவங்களும் மேலான்னு நம்மளுக்கு வந்து செக் தான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ரிசல்ட் டைப் பூலியன். சரியா? நீங்க அப்ப கேட்டீங்கல்ல ஏன் வந்து இது வந்து நம்ம இந்த மாதிரி செக் பண்ண முடியாது அப்படின்னு பாத்திமா, அப்ப கேட்டீங்க பூலியனும் கேரக்டரும் ஏன் இந்த மாதிரி செக் பண்ண முடியாது? நான் வந்து மார்க்ஸ்க்கு கேட்டேன், டிவிஷனுக்கு கேட்டேன். இல்ல வேற யாரும் கேட்டாங்க. சோ அதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பூலியன் இப்ப வந்து இந்த பூலியன் வேல்யூன்னு இருக்குல்ல, அது வந்து ட்ரூ ஸ்டேட்டா இல்ல ஃபால்ஸ் ஸ்டேட்டான்றது மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். மீன்வைல் இந்த கேரக்டர்ன்றது நமக்கு வந்து சிம்பிளையோ இல்ல டெக்ஸ்டுவல் யூனிட்டோ, இந்த மாதிரி இப்ப சிம்பிள் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக எடுக்கிறது தான். இப்ப வந்து நீங்க கம்பேர் பண்றதுக்கு வந்து வழக்கமா பூலியன் வேக்டர் வந்து கேரக்டர் ரெப்ரசன்டேஷனை வந்து நீங்க மாத்தி ஆகணும். ட்ரூ வந்து டி இல்லைன்னா 1 ரெப்ரசென்ட் பண்ணணும், இல்லைன்னா வைஸ் வர்சாவா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். இல்லைன்னா பூலியன் லாஜிக்கை நீங்க யூஸ் பண்ணி, சரியா, உங்க பூலியன் இதை உங்க கம்பேரிசன் கிரைட்டீரியாவுக்கு நீங்க செட் பண்ணி விடலாம். இப்ப வந்து நாட் ட்ரூ, இந்த எக்ஸ்பிளனேஷன் மார்க் ட்ரூ அப்படின்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு, அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் வைஸ் வர்சா இதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கண்டிஷனல் ட்ரீட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பூலியன் வேல்யூவா பிளாக் பண்ணி ப்ராசஸிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கேரக்டர் பூலியன் இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல, சரியா? ஸோ கேரக்டர்ன்றது எப்பவுமே வந்து ஒரு சிம்பிள் ஏபிசி டாலரு அண்ட் இந்த மாதிரி நீங்க ஆல்பா நியூமரிக் சிம்பிள்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, அதுக்கு ஒரு நேம் இருக்குல்ல, ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் மாதிரி. இப்ப ஏன்றது ஒரு ஜஸ்ட் லெட்டர் மாதிரி. சரியா? ஆனா பூலியன்ன்றது வெரி எஸ் ஆர் நோ கொஸ்டின். சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுதான் ஆன்சர் அதுக்கு. இப்ப கேரக்டர் இது பூலியன் ரெண்டும் சுத்தமா வேற. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப கேரக்டர்ன்றது ஒரு ஏபிசிடி இந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ண முடியும். சரியா? பூலியன்ல உங்களால கொஸ்டின் மட்டும் தான் கேட்க முடியும், எஸ் ஆர் நோவான்னு. இப்ப வந்து எக்ஸ் இஸ் அ பாய்ன்றது ஒரு கொஸ்டின். சரியா? ஏ அண்ட் பி, சரியா, ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி, அது வந்து ஒரு கேரக்டர். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா?
நான் உங்களுக்கு கோடிங் தான் பண்ணி காட்டணும். இது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மார்க் பண்ண இப்ப முடியும் இந்த ஸ்லைட்லயே உங்களால மார்க் பண்ணி காட்ட முடியும், இல்ல ரைட் பண்ணி காட்ட முடியும். எங்க நிமிஷம் நான் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் இது எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபைல் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கேர்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ஏன்னு ஒன்று வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, பூலியன் ட்ரூ சென்ஸ்னா ட்ரூ. ப்ரோ ஸ்க்ரீன் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ தெரியுதா? ஓகே ஓகே. இப்போ பூலியன் ஃபால்ஸ்னு ஒன்று நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இங்க வந்து 3 டிக்ளேர் பண்ணிக்கேன். இது ஒரு கேரக்டர், இது ஒரு இது வந்து ஒரு பூலியன், இது ஒரு பூலியன். சரியா? இப்ப வந்து நான் இங்க வந்து செட் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு கேரக்டர். இங்க என்னால ஏ இல்லைன்னா ஏன்னு செட் பண்ண முடியுது. கரெக்டா? ஆனா இங்க வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும்தான் என்னால இங்க செட் பண்ண முடியும். சரியா? இப்ப இந்த பூலியன் ட்ரூக்கு வந்து நான் இந்த கேரக்டர் இது ஈக்குவலா நான் வந்து இப்ப கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேரியபிள் செட் பண்றீங்க. புரியல. இல்ல மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தானே பூலியன் செட் பண்ண சொல்றீங்க நீங்க அந்த இதுல? ஆஹா, இது வந்து ஜெனரல் ப்ரோக்ராம் மாதிரி எடுத்துக்கோங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு செய்யறேன். ஓகே. So char is equal to boolean underscore true. Is equal to boolean underscore false. இப்ப வந்து கேரக்டர் இந்த பூலியன் வேல்யூ நான் உங்களுக்கு இங்க வந்து சிம்பிளா காட்டுறேன். இப்ப இங்க நான் கேரக்டர் ஏன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டேன். கரெக்டா? அண்ட் பூலியன் வேல்யூ ஒரு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ் ஒன்னு இது பண்ணிட்டேன். இப்ப வந்து இது ரெண்டுத்தையும் நான் இங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னென்ன? இப்ப இந்த கேரக்டர் வேல்யூ, இந்த பூலியன் ட்ரூ வேல்யூ. ஏன்னா இப்ப இது ஆப்ரேஷன் அது எண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே. ஸோ இதுவோ ஈக்குவலா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சரியா? அண்ட் பிரிண்ட் கேர் இதுக்கு வந்து ஃபால்ஸ், இது ஃபால்ஸ்க்கும் இது கொடுத்துருக்கேன். சரியா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஃபால்ஸ்னு வருதா? ஏன்னா இந்த பூலியன் வேல்யூஸ் இந்த கேரக்டர் வேல்யூக்கு ஈக்குவல் இல்ல. கரெக்டா? இது வந்து அது எண்ட் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் பெர்ஃபார்ம் பண்ற ஆப்ரேஷன் ஒண்ணுதான். பட் இங்க டிக்ளேர் பண்ணும்போது இதுக்கு நீங்க ட்ரூன்னு டிக்ளேர் பண்ணும். அண்ட் இதுக்கு டிக்ளேர் பண்ணும்போது நீங்க ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணும். பட் கேரக்டர்ஸ் அப்படி இல்லை. நீங்க வந்து அதுக்கு ஒரு நேம் வைக்கலாம், ஒரு சம்திங் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். அதுதான் இந்த கேரக்டருக்கும் பூலியனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். புரியுதா?
ப்ரோ இப்போ டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம்னா ஆ அதுல ஜெண்டர் இருக்குமா? அதுதானே ம் சொல்றீங்க? ஜெண்டர் இருக்குமா? ஆ மேல் இப்ப ஃபீமேல்னே 2 ஜெண்டர் இருக்கும். ஆ இப்போ அந்த ஜெண்டர் ஈக்குவல் டு எம்ன்னு போட்டா அவர் ம் மேல்னு அர்த்தம். ஜெண்டர் ஈக்குவல் டு எஃப்ன்னு போட்டா அவர் ஃபீமேல்னு அர்த்தம். இதுதானே செக் பண்ண போறோம். ஆ அதுதான் பூலியன் டேட்டா டைப்ல நம்ம பாக்குறோம் இல்லையா? கரெக்டா? இல்ல ப்ரோ, இப்ப பூலியன்ல வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் தான் டிக்ளேர் பண்ணுவோம். கேரக்டர் டேட்டா டைப்ல இப்ப நீ ஏ ம் பி சி டி இந்த மாதிரி ஆல்பா நியூமரிக் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலாம். அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன் இவ்வளவு நேரமா. அதான் எனக்கு பாயிண்ட் டக்குன்னு சொல்ல வரல. அதான் ஆ ஓகே ப்ரோ. அந்த ஜெண்டர்ல நம்ம ஒரு கேரக்டர் தானே போடுறோம். எம் ஆர் எஃப் ஆமா, ஒரு எம் கேரக்டர் ஆர் தானே. எஃப். ஆமா ஸோ ஜெண்டர் ஈக்குவல் டு எம்னா அது ட்ரூவா ம் இருந்துச்சுன்னா அவர் மேல்னு அர்த்தம். ஆமா, ஜெண்டர் ஈக்குவல் டு எஃப் அவர் எஃப்னா ஃபீமேல். வந்து ஃபீமேல் அவங்க இருந்தாங்கன்னா அந்த டேட்டா ம் செட்ல ஃபால்ஸ் இது ட்ரூன்னு வரும். திரும்பியும் ட்ரூனா அவங்க ம் ஃபீமேல். கரெக்ட். ஸோ இதை வச்சு ஈக்குவல் ஆப்ரேஷன் பண்ணலாம் பூலியன் அந்த இது. இத வச்சு பூலியன் ஆபரேஷன் பண்ணலாம். கேரக்டர் வச்சு பூலியன் ஆபரேஷன் பண்ணலாம். ஆனா பூலியன் அது கிடையாது. அதான் நட்சலா சொல்ல வரேன் நான் மறுபடியும். ஓகே ஓகே. புரியுதா? டம்சம் பண்ணுங்க கொஞ்சம். லாஸ்டா ஒரு லைன் சொன்னீங்களே அதை மறுபடியும் ஏதாச்சும் சொல்லுங்க. கேரக்டர் வந்து ஸ்பெஷல் நேம்டு ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன வேணா டிக்ளேர் பண்ணலாம். ஆல்பா நியூமரிக் கேரக்டர்ஸ் ஏதாச்சும் ஏ பி சி டி எம் எஃப் எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் பூலியன் வந்து ஒரு பூலியன் டைப். அதுக்கு வந்து நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் செட் பண்ண முடியும். அது வந்து ஆப்ரேஷன் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்களால வேற எதையுமே செட் பண்ண முடியாது. ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். இப்ப நான் பாத்தீங்கல்ல, நான் ட்ரூலே வந்து அந்த டி வந்து கேப்ஸ்ல போட மாட்டேன். ஸோ அதுக்கே வந்து அந்த பூலியன் அது கரெக்டா அது அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ நான் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டா மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே ஓகே. இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் அந்த கான்செப்ட். பட் அதான் ஹோலா. இந்த கேருக்கு வந்து ஏ பி சி ஆல்பா நியூமரிக் நம்ம டிக்ளேர் பண்ணா பூலியனுக்கு டிக்ளேர் பண்ண முடியாது. அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். ஓகே. ஸோ இப்போ அதேதான். இப்போ வேல்யூஸ் வந்து இதுக்கு எம் இல்லைன்னா எப்போ மட்டும் தான் இந்த ஜெண்டருக்கு வேல்யூ, அது பூலியன் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. இப்ப ஸ்ட்ரிங்னா எனிதிங் வித்தின் த டபுள் கொட்டேஷன். ஓகேயா? நீங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ள எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான். இப்ப வந்து நீங்க அது என்ன சென்ஸே இது வந்து டேட்டா சானிட்டி அந்த மாதிரி மேக் சென்ஸ் பண்ற விஷயமே இல்ல. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்ன்றது ஒரு சென்டென்ஸ் தான். ஓகே. இப்ப வந்து ஒரு பேரை டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேரை வந்து டபுள் கோட்டேஷன்ஸ்குள்ள போட்டீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங். அது ஸ்ட்ரிங்ல நீங்க வந்து ஈக்குவல் டு ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஏதோ கேரக்டர் அது இப்ப நான் கேரக்டருக்கு சொன்னால அதேதான் இங்கேயும். சரியா? கேரக்டர் எப்படி நீங்க வந்து ஒரே ஒரு லெட்டர்ஸ் வந்து பண்ணி உங்களால பூலியன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ. கேரக்டரோட சப்டைப் தான் ஸ்ட்ரிங்கா இல்ல ஸ்ட்ரிங் வந்து தனியா ஒரு சப்டைப்பா? ஸ்ட்ரிங் வந்து ஒரு தனியான டேட்டா டைப். சரியா? ஸ்ட்ரிங்ன்றது நம்ம படிச்ச கான்செப்ட்ல டோட்டலாவே இல்ல. இப்ப நம்ம வந்து நம்பர்ஸ் பார்த்தோம், சிங்கிள் லெட்டர்ஸ் பார்த்தோம், அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் பார்த்தோம். இப்ப இது வந்து மல்டிபிள் நம்பர்ஸ், மல்டிபிள் டிஜிட்ஸ், மல்டிபிள் லெட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ள அடங்கி வரும். அதுதான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நீங்க எனிதிங் நீங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்தாலும் அது வந்து ஒரு சென்டென்ஸா அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ்ல நம்ம வந்து நேம்ஸ்னு ஒரு டேட்டா டைப் எடுக்கிறோம். இப்போ நான் இப்பதான் சொன்னேன் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ்ல நீங்க எதுவா வேணா எடுத்துக்கலாம். அது இட் டசன்ட் ஹேவ் டு மேக் சென்ஸ் அப்படின்னு சொன்னல. பட் நேம்ஸ்ல நீ நம்பர்ஸ் எல்லாம் நேம்ஸா கொடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ இங்க வந்து ஸ்ட்ரிங்ஸ் வித் ஒன்லி ஆல்பபெட் கேரக்டர்ஸ் அதான் இதோட வேல்யூ நேம்ஸ்க்கு. ஓகே. இதுக்கும் அதே ஆப்ரேஷன் தான். ஈக்குவல் டு பூலியன். இது மட்டும்தான் இதுக்கு ஆப்ஷன். வேற எதுவுமே இல்லை. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட்? எனி டவுட்? எதுவும் டவுட் இல்ல? ஓகே. நான் நெக்ஸ்ட் மூவ் வரேன். இப்ப ஸ்ட்ரிங்குக்கு வரும். அதே ஸ்ட்ரிங்ல சிட்டில பாக்கணும். சிட்டிக்கும் அதே தான்.
நீங்க நம்பர்ஸ்லாம் சிட்டி கேட்க முடியாது. ஸோ ஆல்பபெட்ஸ் வைக்கிறீங்க. ஆப்ரேஷன் ஈக்குவல் டு பூலியன் ரிசல்ட். சரியா? சேம். வேர்ட்ஸ்க்கும் அதே தான். பட் இந்த வாட்டி ஸ்ட்ரிங்ஸ் வித் ஆல்பா நியூமரிக். சரியா? இப்போ வந்து நீங்க திடீர்னு ஒரு வார்த்தை எடுக்கிறீங்க. அது வந்து திடீர்னு நம்பர்ஸா போயிட்டு மறுபடியும் இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஐ ஹாவ் 9 பனானாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஆல்பபெட்டும் வருது, நம்பர்ஸும் வருது. ஸோ ஆல்பா நியூமரிக். இப்போ நீங்க சப்போஸ் இப்போ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மாதிரி சென்டென்ஸ் வாவ் வாட்டர் 6 அப்படின்னு ஒரு போட்டிருக்கீங்க. 6க்கு வந்து SAXன்னு போடாம 6னே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வாவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க் போட்டு நீங்க டபுள் கொட்டேஷன்ல போட்டீங்கன்னா அதுவும் அக்செப்ட் ஆகும். சரியா? அதுவும் ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வித் ஆல்பா நியூமரிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதுக்கு வந்து ஆப்ரேஷன் ஈக்குவல் டு பூலியன். சரியா? ரிசல்ட். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ்ல இதுதான். அண்ட் கடைசியா கேட்டகிரி. இப்ப நம்ம அந்த நம்மளுடைய அந்த பேராகிராஃப் வேர்ட் செட்ல போய்க்கோங்க. அந்த பேராகிராஃப் வேர்ட் செட்ல எடுத்தீங்கன்னா இப்ப அதுல நவுன் இருந்துச்சு, வேர்ப் இருக்கு, ப்ரிபோசிஷன் இருந்துச்சு, அட்ஜெக்டிவ் இருந்துச்சு, அந்த மாதிரி சில இது மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் தான் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிட்டோம்னா இப்ப அந்த வார்த்தைகளை மட்டும் தான் எடுக்கும். இப்ப நீங்க ஏர்ன் போட்டீங்கன்னா அது எடுக்கும் ஆர்டிக்கல். சரியா? அதெல்லாம் எடுக்கும். இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஏதாச்சும் மண்டே அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொடுத்தீங்கன்னா ப்ரோனவுன்ல போயிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே கேட்டகரைஸ் ஆகி எல்லாமே அக்செப்ட் பண்ணும். இதுல அதே தான் ஈக்குவல் டு பூலியன். ஓகே. ஸோ இப்போ ரெக்கார்டுன்றது ஒரு டேட்டா டைப் வித் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ். ஃபீல்ட்ஸ்ன்றது ஒரு எலிமெண்ட் மாதிரி. ஓகே. அந்த எலிமெண்ட்டுக்கும் ஒரு நேம் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். சரியா? இப்ப மேக்ஸ் கார்டு இது வந்து ஒரு இது மேக்ஸ் கார்டுன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஓகே. இப்ப இங்க நேம்னு இருக்கு, கிளாரன்ஸ்னு அவனுக்கு. இந்த நேம்ன்றது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி, கிளாரன்ஸ்ன்றது ஒரு வேல்யூ. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டேட்டா வந்து ரெக்கார்டு முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சா இல்ல கண்டினியூ ஆகுதா? இல்ல, இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் முடிஞ்சிச்சு. இப்ப ரெக்கார்ட் டியூபிளுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்ப ரெக்கார்ட் டியூபிள் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ரெக்கார்ட் வந்து நம்ம ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவோம். சரியா? ஸ்ட்ரக்ட்னு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல சொல்லுவாங்க. அண்ட் டியூபிள்ன்றது பைத்தான்லயும் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்டு வந்து டியூபிள்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு டேட்டா டைப் வித் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ். சரியா? பல ஃபீல்ட்ஸுக்கு உள்ள அடக்கியது இந்த டேட்டா டைப். இந்த டேட்டா டைப். சரியா? இந்த டேட்டா டைப் வந்து ஒரு பேர் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த மேக்ஸ் கார்டுன்னு இருக்கு, அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் இதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷனை காட்டுறேன். ஓகே. இது ஒரு ஃபீல்டு. சரியா? இந்த ஃபீல்ட்ல இப்போ சீக்வன்ஸ் நம்பர் ஒரு ஃபீல்டு. இப்போ நம்ம அங்க பார்த்தோம்ல சப்டேட்டா டைப், அந்த சப்டேட்டா டைப் இங்க உள்ள டிக்ளேர் பண்ணுவாங்க. நேம்க்கு நேம்ஸ் சப்டேட்டா டைப் இருக்கு, ஜெண்டருக்கு ஜெண்டர்னு சப்டேட்டா டைப். ஓகே. அண்ட் டேட் ஆஃப் பர்த்துக்கு டேட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சப்டேட்டா டைப் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த மார்க்ஸ்க்கெல்லாம் மார்க்ஸ்னு போட்டு இந்த டோட்டல் மார்க்ஸ் மட்டும் டி மார்க்ஸ்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மார்க்ஸ்க்கெல்லாம் வந்து 100 தான் மேக்சிமம் வந்து ஒரு லிமிட். சரியா? அண்ட் இந்த டோட்டல் மார்க்ஸ்க்கு நமக்கு லிமிட் 300. அதனால டோட்டல் மார்க்ஸ் மட்டும் நமக்கு வந்து இது மாறும். ஓகே. இந்த இந்த ஃபீல்டு வந்து சானிட்டி ஆஃப் டேட்டாவை இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள வச்சிருக்கான்னு நமக்கு வந்து என்ஷூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்ப டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்றது தான் சப்டைப்ஸ். ஓகே. நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதெல்லாம் எப்படி நான் மனப்பாடம் பண்றதுன்னு நம்ம கிரியேட் பண்றது தான் சப்டைப்ஸ் மேக்ஸிமம். இப்ப வேர்டிங் தரலாம். இந்த கார்டுக்கு வந்து நம்ம ஒரு இது ரெக்கார்ட் எடுத்துக்க போறோம். ஸோ அதேதான் சீக்வன்ஸ் நம்பர், வேர்டு, கேட்டகரி, லெட்டர் கவுண்ட். சொன்னல அப்ப கவுண்ட்டுக்கு லெட்டர் கவுண்ட்னு, அதான் இது. இப்ப லிஸ்ட்.
இப்ப வந்து நான் உன்கிட்ட சொன்னேன்ல ஃபீல்ட்ஸ், நிறைய ஃபீல்ட்ஸ் உள்ள அடக்கியது ரெக்கார்டுன்னு. இப்ப நிறைய ரெக்கார்டு உள்ள அடக்கியது தான் லிஸ்ட். சரியா? ஸோ ஒரு லைப்ரரி ஆஃப் கலெக்ஷன் மாதிரி. சரியா? ஸோ இப்ப மார்க்ஸ் இப்ப வந்து நம்ம இங்க பார்த்தது ஒன்னே ஒண்ணு மட்டும். கரெக்டா? இது ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும். இந்த மாதிரி நீங்க ஒரு 3-4 ரெக்கார்டு, அந்த மாதிரி எத்தனை ரெக்கார்டு வேணா எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன்னா சேர்த்தா அது ஒரு லிஸ்ட். இப்ப இந்த வேர்ட் இன் பேரா இது ஒரு ரெக்கார்டு, இதெல்லாம் ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு லிஸ்டா எடுத்துக்கிறாங்க. இப்ப ஷாப்பிங் பில்லுக்கு ரெக்கார்டு இது வந்து ரெக்கார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாப்பிங் பில்ஸ்க்கு அதுலயே சீக்வன்ஸ் நம்பர் இருந்துச்சு, ஸ்டோர் நேமு, கஸ்டமர் நேமு, ஐட்டம்ஸ், டோட்டல் பில் வேல்யூ எல்லாமே இருக்கு. இப்ப இந்த ஐட்டம்ஸ் மட்டும் ஒரு சின்ன எகடாகணும். ஏன்னா இந்த ஐட்டம்ஸ்க்கு நிறைய இருக்கு. இப்ப இது ஒரு ஐட்டம். ஓகே, இந்த ஐட்டம் வந்து என்ன டைப் ஆஃப் கேட்டகரின்னு இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, யூனிட் பிரைஸ் இருக்கு, டோட்டல் பிரைஸ்ன்னு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால இந்த ஐட்டத்துக்கு ஒரு தனியா ஒரு ரெக்கார்டு வந்து அவங்க வந்து அந்த ஐட்டம் லிஸ்ட்டுக்கு ஒரு தனியா ஒரு லிஸ்ட் டேட்டா டைப்பை அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐட்டம் டேட்டா டைப்பு இங்க மொத்தமா ஐட்டம் லிஸ்ட்னு இங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இங்க எல்லாமே இருக்கும் இந்த ஐட்டம் லிஸ்ட்ல. ஐட்டம் நேம், ஐட்டமோட கேட்டகரி, குவான்டிட்டி, யூனிட் பிரைஸ், காஸ்ட். ஓகே, ஸோ ஸ்டோரோட சீக்வன்ஸ் நம்பர், ஸ்டோரோட நேம், கஸ்டமரோட நேம், ஐட்டம்ஸ், டோட்டல் பில் வேல்யூ இதெல்லாம் இருக்கும். யார் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இல்ல ப்ரோ. இந்த ரெக்கார்டுன்றது வந்து ஒரு தனி டேட்டா டைப்பா? எதுன்றது தனி டேட்டா டைப்? ரெக்கார்ட் ரெக்கார்டுன்றது இந்த டேட்டா டைப்ஸ் தான் நம்ம ஃபீல்ட்ஸ்ன்னு எடுத்திருப்போம். சரியா? இப்ப ஒரு வேரியபிள் இருக்கு, அது வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சரியா? அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணி நம்ம ஃபீல்டுன்னு ஒன்று வைப்போம். நேம் அண்ட் வேல்யூவை தான் நம்ம டேட்டா டைப்னு வைப்போம். ஸோ நேம் அண்ட் வேல்யூவை நம்ம வந்து எல்லாம் சேர்த்து தான் நம்ம ரெக்கார்டுன்னு எடுப்போம். ஸோ அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து ஃபுல்லா நிறைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து வைக்கிறது லிஸ்ட்ன்னு சொல்லுவோம்.